guys, welcome to Code with Keetu. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எப்படி ஒரு டு-டூ லிஸ்ட் கிரியேட் பண்ணலாம்னு தான் பார்க்க போறோம். HTML, CSS and JavaScript யூஸ் பண்ணி. அதுக்கு முன்னாடி நம்ம இன்னைக்கு டே 19 of 100 days of coding challengeல இருக்கோம். ஓகே, வாங்க நம்ம டக்குன்னு போயிட்டு அவுட்புட் பார்த்துட்டு வந்துடலாம். இதான் நம்மளோட அவுட்புட். இங்க நீங்க பாத்தீங்கன்னா என்னோட ஆல்ரெடி நான் கொடுத்த டாஸ்க் எல்லாமே உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். சப்போஸ் இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினைச்சேன்னா நான் வந்து எக்ஸ் மார்க் கொடுத்துட்டா அது வந்து போயிடும். இப்போ நியூவாக ஒரு டாஸ்க்கு க்ரியேட் பண்ணோன்னா நான் இங்கே போயிட்டு க்ரியேட் பண்ணலாம். யூடியூப் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். ஸோ இதை ஆட் பண்ணதும் என்னோட ஆல்ரெடி இருக்கிற லிஸ்ட்டில் வந்து அப் அண்ட் ஆகுது. இப்போ நான் இதை வந்து பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்னா நான் அதை கிளிக் பண்ணதுமே ஒரு ஸ்ட்ரைக் வந்து வந்துடுது. ஸோ இதை வந்து நான் பண்ணிட்டேன். இருக்கிறத வந்து நான் பண்ணால் போதும் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணுறதுக்காண்டி இங்கே கலர் வேரியேஷன் வந்து நான் காமிச்சிருக்கேன். இப்போ வந்து நான் ஸ்பெல்லிங் வந்து தப்பாக பண்ணிட்டேன், இந்த மாதிரி ஏதோ நான் மிஸ்டேக்காக டைப் பண்ணிட்டேன்னா நீங்கள் இந்த எக்ஸ் மார்க் கொடுத்தீங்கன்னா அது போயிடும். இதுதான் நம்ம இன்னைக்கு பண்ண போகிறது. ஓகே, வாங்க நம்ம கோடிங் பார்ட்குள்ளே போகலாம். இந்த டு-டூ லிஸ்ட்டையுமே வந்து நம்ம ஒரே டாக்குமெண்ட்ல பண்ணிட்டோம். ஸ்டைலிங், ஸ்கிரிப்ட் எல்லாமே வந்து ஒரே டாக்குமெண்ட்ல எழுதியாச்சு. அண்ட் தென் நம்ம வந்து இந்த டு-டூ லிஸ்ட்டை லோக்கல் ஸ்டோரேஜ் எதுவும் யூஸ் பண்ணாமல் தான் பண்ணியிருக்கோம். நம்ம ஃபியூச்சரில் வந்து லோக்கல் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து நம்ம எக்ஸ்ட்ரா பண்ண எல்லாத்தையுமே டெலீட் ஆகாமல் பார்த்துக்கலாம், அத்தன்டிகேஷன் வந்து எப்படி செட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம போக போக பண்ணுவோம். அதாவது லாகின் லாக் அவுட் ஃபார்ம்லாம் வச்சு நம்ம இன்னும் இதை வந்து பெருசாக பண்ணலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னு பார்ப்போமா. நம்ம வந்து ஹெட்டில் வந்து மெட்டாடேட்டா வந்து எழுதியிருக்கோம். அண்ட் தென் டைட்டில் அண்ட் தென் நம்ம ஸ்டைலுக்கான டிசைன்ஸ் எல்லாத்தையுமே ஹெட்டில் தான் பண்ணுவோம். எப்பயுமே நம்ம வந்து ஸ்டைல்ஸை வந்து ஹெட்டில் தான் எழுதுவோம், பாடியில் எழுதக்கூடாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் தென் டைட்டில் வந்து உங்களுக்கு தெரியும், நம்ம வந்து நம்ம வெப்பேஜில் இங்கே ஷோன் ஆகிற இந்த டு-டூ லிஸ்ட் அப்படின்ற டைட்டில் தான் வந்து நம்ம இங்கே கொடுத்துருக்க டேகு. பாடிக்கு போகலாமா. இங்கே வந்து நம்ம இந்த ஒரு டிவ்க்குள்ளே தான் நான் எல்லா டேட்டாவையுமே எழுதியிருக்கேன். இந்த டிவை வந்து நான் கார்டுன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். கிளாஸ் இஸ் ஈக்குவல் டு கார்டு அண்ட் தென் கிளாஸ் இஸ் ஈக்குவல் டு ஹெடர். என்னோட அந்த கார்டுக்கு ஹெடர் என்ன, மை டு-டூ லிஸ்ட் அப்படின்றது தான் என்னோட ஹெடர். ஸோ நான் அதை வந்து கொடுத்துருக்கேன். எனக்கு அது H2 அப்படின்ற ஹெட்டிங்கில் இருந்தால் போதும். H1 வந்து ரொம்ப பெருசாக இருக்கும், H2 வந்து மீடியமாக இருக்கும். அண்ட் தென் இங்கே பார்த்தீங்கன்னா இன்புட் டைப் இஸ் ஈக்குவல் டு டெக்ஸ்ட். நம்ம வந்து அவங்க கிட்டேருந்து வாங்க போகிறோம்ல, இப்போ அவங்க வந்து நியூவாக ஏதாவது டாஸ்க் ஆட் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அதெல்லாம் வந்து நம்ம இங்கே தான் வாங்குவோம். ஸோ இதுக்கு வந்து ஐடி இஸ் ஈக்குவல் டு மை இன்புட் அப்படின்னு வச்சுக்கிட்டேன். அப்படின்னா தான் நம்ம JavaScriptல வந்து ஐடி யூஸ் பண்ணி இந்த வேல்யூவை கெட் பண்ணி நம்ம கீழே வந்து ஷோ பண்ண முடியும். அண்ட் தென் பட்டனில் வந்து ஒன்ஸ் அவங்க ஆடுன்ற பட்டனை கிளிக் பண்ணும்போது நியூ எலமெண்ட் அப்படின்ற எனக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் ட்ரிகர் ஆகணும். அதுக்காக இங்கே வந்து பட்டன் ஆன் கிளிக் கொடுத்துருக்கேன். யூஎல்னா அன்ஆர்டர் லிஸ்ட். அந்த அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்குள்ளே நான் லிஸ்டஸ் எல்லாத்தையுமே வச்சுருக்கேன். ஓஎல் யூஸ் பண்ணிங்கன்னா வந்து அது ஆர்டர் லிஸ்ட்டுன்னு அர்த்தம். இதில் வந்து என்னென்னா நான் ஆல்ரெடி டிஃபால்ட்டாக ஹிட் த ஜிம் அண்ட் தென் பேபிள் இது எல்லாத்தையுமே நான் கொடுத்துருக்கேன். இங்கே வந்து கிளாஸ் செக்கடுன்னு இருக்கிறனால நீங்கள் இந்த அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா பேபிள் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு வந்து செக்கடாக இருக்கும். நான் ஒன்ஸ் ரீலோட் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு பேபிள் வந்து செக்கடாக இருக்கா, இதுதான் வந்து நான் இங்கே கிளாஸ் செக்கடுன்னு கொடுத்துருக்கிறதுக்கான மீனிங். ஒன்ஸ் நீங்கள் வந்து இதை கிளிக் பண்ணுறப்பையும் உங்களுக்கு வந்து இந்த கிளாஸ் செக்கடு தான் வந்து ட்ரிகர் ஆகி இந்த மாதிரி உங்களுக்கு கலர் சேஞ்ச் அண்ட் ஸ்ட்ரைக் வந்து நடக்கும். இங்கே நீங்கள் ஆன் கிளிக் பண்ணுறப்ப இந்த பேரண்ட் எலமெண்ட்டில் இருக்கிற ஸ்டைல்ஸ் வந்து நமக்கு வந்து நன் ஆகிடணும். அதுக்காக தான் நான் இதை கொடுத்துருக்கேன். இது வந்து ஸ்பேனில் வந்து நம்ம எழுதியிருக்கோம். அண்ட் தென் இங்கே நீங்கள் டைம்ஸ் இதெல்லாம் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆக வேணாம். இங்கே நான் எக்ஸ்ன்ற லெட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதுக்கு பதிலாக நம்ம வந்து ஆம்பர்சன்ட் டைம்ஸ் கோலன் வச்சோன்னா இது வந்து உங்களுக்கு அவுட்புட்டில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த 2 எக்ஸுக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் இருக்கும். இந்த எக்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராடாக இருக்குது, இது இன்னும் கொஞ்சம் ஸ்மாலாக இருக்குது இல்லையா. இந்த டிசைன்ஸ்க்காக தான் வந்து நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். HTML இருக்குது, நீங்கள் உங்களுக்கு எந்த எக்ஸ் வேணும்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தான் நான் இங்கே ரெண்டையுமே யூஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். ஓகே, இதுதான் நம்மளோட HTML பார்ட். ஃபஸ்ட்டு நமக்கு ட்ரிகர் ஆக போகிற ஃபங்க்ஷன் என்னென்னா, ஆடை நான் கிளிக் பண்ணதும் நியூ எலமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு ட்ரிகர் ஆகும். ஸோ அதை போய் நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். நியூ எலமெண்ட்டுன்றது இந்த ஃபங்க்ஷன். ஒன்ஸ் வந்து நம்ம அவங்க கொடுத்த டேட்டாவை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வாங்கணும். ஸோ அதுக்காக வேர் இன்புட் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேரும் வைக்கலாம், இங்கே லெட் யூஸ் பண்ணலாம், எதனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மை இன்புட் டாட் வேல்யூ டாட் ட்ரிம் என்ன பண்ணுன்னா, இப்போ வந்து யூசர் வந்து ஃப்ரண்ட்லேயும் எண்டுலேயும் ஏதாவது ஸ்பேஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ஸ்பேஸஸ் எல்லாத்தையுமே ட்ரிம் பண்ணும். இந்த ட்ரிம் சென்டரில் இருக்கிற ஸ்பேஸை வந்து ட்ரிம் பண்ணாது. நீங்கள் அதை முக்கியமாக நோட் பண்ணிக்கணும்.
அண்ட் தென் இஃப் இன்புட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு சப்போஸ் அவங்க எம்டியாக வந்து ஆட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம ஒரு அலர்ட் மெசேஜ் கண்டிப்பாக கொடுக்கணும். யூ மஸ்ட் ரைட் சம்திங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலர்ட் மெசேஜ் கொடுத்துட்டு ரிட்டர்ன் பண்ணிடுறோம். ஸோ ஓகே, இப்போ வந்து வேல்யூ இருக்குது அப்போனா இதுக்குள்ளே வராது. வேர் li is equal to document.create element. create element என்ன பண்ணுன்னா ஜாவாஸ்கிரிப்டில் ஒரு HTML நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த கிரியேட் எலமெண்ட்ன்ற ஃபங்க்ஷன் தான் நம்ம யூஸ் பண்ணணும். அதுக்குள்ளே எல்லை கொடுத்தேன்னா இப்போ வந்து ஒரு லிஸ்ட் வந்து கிரியேட் ஆகும். இதே இது இங்கே நான் H1 கொடுத்தேன்னா இங்கே வந்து ஒரு ஹெட்டிங் கிரியேட் ஆகும். இல்லை நான் இமேஜ் பண்ணணும்னா ஐஎம்ஜி கொடுத்தேன்னா இங்கே ஒரு இமேஜ் டேக் கிரியேட் ஆகும். உங்களுக்கு வாட் எவர் டேக்ஸ் உங்களுக்கு என்ன டேக் கிரியேட் பண்ணணும்னாலும் அதை வந்து இந்த கிரியேட் எலமெண்ட்குள்ளே தான் கொடுக்கணும். அண்ட் தென் இங்கே இருக்கிற இந்த li.text content is equal to input வேல்யூன்றது என்னன்னா நம்ம இங்கே ஆல்ரெடி வாங்கியிருக்கோம் இல்லையா, அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்ற வேல்யூவை வந்து நம்ம இன்புட் வேல்யூவில் தான் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அந்த இன்புட் வேல்யூ வந்து நம்ம இங்கே டிஸ்பிளே பண்ணுறதுக்காக li.text content யூஸ் பண்ணுறோம். எக்ஸ் பட்டனை வந்து கிளிக் பண்ணுறாங்க அப்படின்றப்ப அந்த எல்லையில் வந்து அவங்க கிளிக் பண்ணுறப்ப என்ன நடக்கணும் அப்படின்னா அது வந்து செக்குடாக மாறணும். இப்போ நான் வந்து கிளிக் பண்ணி காட்டுறேன் இல்லையா, இங்கே வந்து பை எக்ஸ் அப்படின்றத நான் கிளிக் பண்ணும்போது இதை வந்து செக்குடா மாறுதா. இந்த கிளாஸ் ஸ்டைலிங் வந்து ஆட் ஆகுறது வந்து இங்கே தான். ஒன்ஸ் வந்து நான் அதை கிளிக் பண்ணும்போது திஸ் டாட் என்னோட கிளாஸ் லிஸ்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து சிஎஸ்எஸ் எப்படி யூஸ் பண்ணுவோம், கிளாஸ் லிஸ்ட் போட்டு யூஸ் பண்ணுவோம், அதில் வந்து செக்குடு அப்படின்னு சொல்லி நம்ம மாற்றுறோம். அண்ட் தென் இப்போ வந்து ஸ்பேன் கிரியேட் பண்ணலாம். இந்த ஸ்பேன் தான் நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, எக்ஸ் மார்க் நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுக்காக இந்த ஸ்பேன் வந்து நம்ம கிரியேட் பண்ணுறோம். சேம் ப்ரொசீஜர் தான். கிரியேட் எலமெண்ட் அப்படின்னு நம்ம போட்டுட்டு ஸ்பேன்னு கொடுத்தோம்னா நமக்கு வந்து இங்கே வேரில் வந்து ஸ்பேன் வந்து நமக்கு கிரியேட் ஆகிடும். அதற்கு வந்து நம்ம டிசைனிங் வந்து க்ளோஸ்ன்ற டிசைன் யூஸ் பண்ணுறோம். கிளாஸ் நேம் இஸ் ஈக்குவல் டு க்ளோஸ் கொடுத்துடலாம். இன்னர் HTML நமக்கு என்ன வேணும்னா ஆம்பர்சன்ட் டைம்ஸ் கொடுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் வந்து எக்ஸ் மார்க்கே கொடுக்கலாம். எதுனாலும் உங்களோட கன்வீனியன்ட் தான். ஓகே, இதை கிளிக் பண்ணுறப்ப என்ன நடக்கணும்னா இந்த எல்ஐ லிஸ்ட்டே வந்து டிஸ்பிளே நன் ஆகிடணும். அப்படி ஒன்று தெரியவே கூடாது. அதுக்காக தான் நம்ம இங்கே வந்து டிஸ்பிளே நன் கொடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் இந்த இது கொடுக்கும்போது இது ஃபுல்லாகவே வேனிஷ் ஆகிடுதா. ஸோ இந்த மாதிரி நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்காக தான் இங்கே வந்து நம்ம டிஸ்பிளே நன் கொடுத்துருக்கோம். ஓகே, அவங்க வந்து டிஸ்பிளே நன் கொடுக்கல, அந்த எக்ஸை வந்து கிளிக் பண்ணல அப்படின்னா நெக்ஸ்ட் இங்கே அதை வந்து நம்ம அப்பன் பண்ணிடுறோம். ஸ்பேனை வந்து நம்ம லிஸ்ட்டோட அப்பன் பண்ணிடுறோம். லிஸ்ட் டாட் அப்பன் சைல்டு ஸ்பேன் அப்படின்னா ஸ்பேனை வந்து நம்ம லிஸ்ட்டோட அப்பன் பண்ணிடுறோம். அண்ட் தென் இந்த லிஸ்ட்டை வந்து மை யூஎல் லிஸ்ட்டோட நம்ம அப்பன் பண்ணுறோம். மை யூஎல் லிஸ்ட் தான் வந்து அன்னார்டர் லிஸ்ட், இதுதான் வந்து மெயின் லிஸ்ட். இது கூட நம்ம அப்பன் பண்ணிட்டு திரும்ப வந்து இன்புட் ஃபீல்டை எம்டி ஆக்கிடுறோம். இந்த ப்ராசஸ் தான் இங்கே நடக்கும். இங்கே நம்ம டாக்குமெண்ட் டாட் கொரி செலக்டர் ஆல் எதுக்காக கொடுத்து யூஎல்யூஐ எடுத்திருக்கோம்னா எந்த ஐட்டம் வந்து அவங்க கிளிக் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். அப்படி அவங்க கிளிக் பண்ணுறப்ப வந்து கிளாஸ் லிஸ்ட் டாட் டோகலில் வந்து செக்குடாக வந்து மாறும். ஒன்ஸ் வந்து அவங்க யூஎல்ல இருக்கிற எந்த லிஸ்ட்டை கிளிக் பண்ணாலுமே அது வந்து செக்குடாக வந்து மாறும். அதுக்காக இந்த ஃபங்க்ஷன் எழுதியிருக்கும். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஓகே, பாய் கைஸ்.